நார்மலாகவே வந்துட்டு இது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா வந்து முடி வந்து கொத்து கொத்தாக கொட்டுறதை வந்து நம்ம நேரடியாகவே பார்க்குறோம். இப்போ இந்த முடி கொட்டுறதை வந்துட்டு நம்ம எப்படி வந்து இயற்கையாகவே வந்து தடுக்கலாம், ஹேருக்கு வந்து நம்மளோட மருத்துவத்தில் வந்து என்ன மாதிரியான ஹேர் ஃபாலுக்கு வந்து நம்ம என்னோட மருத்துவத்தில் வந்து என்ன மாதிரியான தீர்வு இருக்குது. பயோட்டின் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சில வந்து ரெட் மீட்ஸில் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக. ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். அதாவது நிறைய பேர் வந்து பெரும்பாலும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். முடி உதிர்தல் அப்படின்றது வந்துட்டு ஒரு அழகு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, உடல் நலத்தை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்துட்டு இந்த முடியோட அமைப்பை வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்து மித்த எல்லா விஷயங்களையுமே சொல்ல முடியும். ஒருத்தவங்களுக்கு வந்து முடின்றது வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம். இப்போ ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஹேர் வளரலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நல்லா வளருது டாக்டர், ஆனால் வந்துட்டு அந்த ஹேர் வந்து எப்பயுமே கொட்டிகிட்டே இருக்குது. சீவ்னா வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா முடி கொட்டுது. ஒவ்வொரு தடவையும் நான் தலை சீவும் போது ஒரு கை நிறையா வந்து எனக்கு ஒரு முடி கொத்து வந்து வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு முடி கொட்டுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நோய் நிலையை தொடர்ந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை வைரல் காய்ச்சலோ, அதை தொடர்ந்து வந்து ஒரு டைஃபாய்டு ஃபீவரே வந்திருக்கு அப்படின்னா கூட அதை தொடர்ந்து அவங்க அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது அதை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து முடி கொட்டலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதாவது வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு மனக்கவலையிலையும் மன அழுத்தத்துலையுமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முடி உதிர்வு வந்து இருக்கும். அடுத்து வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நார்மலாகவே வந்துட்டு இது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா வந்து முடி வந்து கொத்து கொத்தாக கொட்டுறதை வந்து நம்ம நேரடியாகவே பார்க்குறோம். அடுத்து வந்துட்டு ஏஜிங் ரிலேட்டடாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு ஏஜை பொறுத்து ஒரு ஏஜுக்கு மேலே வந்துட்டு நமக்கு ஹேர் க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 50 to 100 முடி வந்து நமக்கு வந்து கொட்ட தான் செய்யும். ஆனால் வந்து அது ரீக்ரோத் ஆகும். ஆனால் அந்த ரீக்ரோத் அப்படின்றது வந்து ஒரு சிலருக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இப்போ ஒரு ஹேர் கட்டே பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா கூட அடுத்து வந்து எனக்கு 1 இன்ச்சு கூட முடி வளரவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால வந்துட்டு நமக்கு வந்து முடி வந்து கொட்டும். இப்போ இந்த முடி கொட்டுறதை வந்துட்டு நம்ம எப்படி வந்து இயற்கையாகவே வந்து தடுக்கலாம், ஹேர் ஃபாலுக்கு வந்து நம்ம என்னோட மருத்துவத்தில் வந்து என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். முடி கொட்டுறது அப்படின்றது வந்து நியூட்ரிஷனலாக பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு அனிமியா மாதிரியான பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா வந்து தைராய்டு மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து முடி கொட்டும். இப்போ வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்குது நம்ம பாடியில் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக வந்து முடி கொட்டும். அதே மாதிரி க்ரோத் ஆகிறதுலையும் வந்து பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி வந்து முடியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு இருக்கக்கூடிய நேச்சுரலாக கூடிய கெராட்டின் அப்படின்றது வந்து இல்லை அப்படின்றதுனாலும் நமக்கு வந்து கொட்டும். ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து வெளியில் வந்து என்ன மாதிரியான ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பயோட்டின் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். பயோட்டின் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சில வந்து ரெட் மீட்ஸில் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னும்போது மீனும் நம்ம தாராளமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸும் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் வந்துட்டு அசைவத்தில் வந்து நிறையாவே இருக்குது. இப்போ வந்து வெஜிடேரியன் அப்படின்னா வந்துட்டு பயறு வகைகள், சுண்டல் வகைகளில் வந்து ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து நம்மளுடைய ஃபுட்டு வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி பயோட்டின் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறோமா அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்து வந்துட்டு நீங்கள் மெயினாக எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை மாதிரியான உணவுகள் வந்து தாராளமாக எடுத்துக்கணும். அதில் மெயினாக நீங்கள் வந்து என்ன மெயினாக நீங்கள் வந்து தப்பு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை வந்து வெளியே எடுத்து வைக்கிறது. அந்த கருவேப்பிலையை வந்துட்டு நீங்கள் எப்போ இன்டர்னலாக எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது வந்து நிற்கும். ஸோ வந்து டெய்லி வந்துட்டு ஒரு 10 கருவேப்பிலை வந்துட்டு நீங்கள் வந்து மோரில் அரைச்சி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை பொடியை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு இன்டர்னலாக வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை பொடி வந்து டெய்லி உங்களுடைய மதிய உணவில் வந்துட்டு 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி, அது கூட உருக்கின நெய் 1 ஸ்பூன், இதை எடுத்துக்கும் போது உங்களுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வந்து வளரும். அடுத்து வந்துட்டு மீன் வகைகளில் மெயினாக வந்துட்டு கெளுத்தி மீன் வகைகள், அதே மாதிரி வந்துட்டு ஐர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐர மீனுக்கு வந்துட்டு முடி வளர வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ வந்து ஐர மீன் கிடைச்சா யாரும் தவற விடாதீங்க. அதை வந்து நீங்கள் உங்களோட உணவுகளில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கும் போது,
அதாவது மேக்ஸிமம் வந்து மந்த்லி ட்வைஸ் த்ரைஸாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனைக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் இந்த ஐரமீன். அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த அயன் சப்ளிமெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி பீட்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி அன்றாட உணவுகளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மீன் விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு நமக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸை நம்ம கரெக்டாக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நேச்சுரலாகவே நம்மளோட ஹேர் வந்து ஃபால் கண்ட்ரோல் ஆகி அதே மாதிரி இந்த ஹேர் ஃபாலிகுல்ஸுமே வந்துட்டு நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய்ன்றது வந்து தேய்க்கவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் நைட் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்கலாம். அதே மாதிரி வந்து உடல் உஷ்ணம் அதே மாதிரி மூளை சூடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து மெயினாக வந்து முடி கொட்டும். அதே மாதிரி மலம் வந்து கரெக்டாக நீங்கள் டெய்லி போகலை, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து மோஷன் கரெக்டாக போகலை, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து முடி கொட்டும். ஸோ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் கட்டை வந்து கிளியராக வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு உங்களுடைய ஹேருக்கு வந்து என்ன மாதிரியான பேக் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை பேக்காகவே போட்டுக்கலாம். கருவேப்பிலை அரைச்சி பேக்காகவே போட்டுக்கலாம். அப்படின்னா திரிஃபலாவை வந்து நீங்கள் பேக்காக வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து வந்துட்டு நீங்கள் ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து ஷாம்புவே யூஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் ஷீயக்காய் மாதிரியான பொருள்கள் அதே மாதிரி வந்து மைல்டு ஷாம்பூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் மெயினாக அந்த எஸ்எல்பி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்து வந்துட்டு மெயினாக வந்து அதில் நீங்கள் வந்து கெமிக்கல்ஸ் அதிகமாக இல்லாத மாதிரியான ஷாம்பு வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து வந்துட்டு மெயினாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பை வந்து நீங்கள் ட்ரையாக வச்சுக்கக்கூடாது. ஸ்கேல்ப்பை ட்ரையாக வச்சுக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்து உங்களோட ஹேர் ஃபாலிகுல் டேமேஜ் ஆகும். ஸோ வந்து ஹேர் க்ரோத் வந்து வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ வந்து ஸ்கேல்ப் ட்ரைனஸை போக்குறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆயில் மசாஜ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்கிற பழக்கமே எனக்கு இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் லீவில் இருக்கும்போது ஆக்சுவலி நீங்கள் வந்து ஜென்டிலான ஒரு ஆயில் மசாஜ் வந்து நம்ம ஃபிங்கர் டிப்ஸை வச்சு வந்து நல்ல சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்து மசாஜ் கொடுக்கும்போது நல்ல பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கணிசமாக குறையிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து வெந்தயம் வந்து பெஸ்ட்டு பேக்காக இருக்கும். வெந்தயத்தை வந்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சிட்டு இந்த சம்மர் சீசனில் நீங்கள் பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னாலும் உங்களோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்டர்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து தானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது பீன்ஸ் வகையான உணவுகள் வந்து தாராளமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்துட்டு கீரை வந்து நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கணும். நம்ம அதில் மெயினாக வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து தாராளமாக எடுத்துக்கணும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கேஷியாமிர்த கேப்சியூல்ஸ் இருக்குது, அது இன்டர்னலாக சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி கேஷியாமிர்த ஷாம்புவும் இருக்குது. அதே மாதிரி கேஷியாமிர்த ஆயிலும் அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டும் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் தினசரியும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஷாம்பு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எக்ஸ்டர்னல் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வகையான மெடிசின்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். இன்றைக்கி வந்து ஹேர் ஃபால்னால் என்ன, அது யாருக்கெல்லாம் அதிகமாக கொட்டுது, அதே மாதிரி என்ன மாதிரியான உணவு வகைகள் நம்மளோட ஹேர் ஃபால்க்கு நம்ம எடுத்துக்கணும், ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் என்ன மாதிரியான ஆயில்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 2ஆம் வாரம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 4 மணி வரை திருவண்ணாமலையிலும், 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன்
பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா, திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி, சேலம், டாக்டர் சூரியபாரதி, திருச்சி, டாக்டர் அபிராமி, தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா, மதுரை, டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில், டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி, ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர், டாக்டர் நவநீத், ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.